வணக்கம் நண்பர்களே. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்வோம். வாங்க வீடியோவுக்குள் செல்வோம். முதல் பட வாய்ப்பு சதி லீலாவதி, ஆண்டு 1936. தன் மகன் கதாநாயகனாக நடிக்கும் சதி லீலாவதி படத்தில் எம்ஜிஆருக்கும் ஒரு வேடம் அவசியம் கொடுக்க வேண்டும் என்று கந்தசாமி முதலியார் இயக்குனரையும் தயாரிப்பாளரையும் கேட்டுக்கொண்டார். எம்.கே. ராதாவும் அவருக்கு சிபாரிசு செய்தார். அப்படத்தின் இயக்குனர் வெளிநாட்டுக்காரர், எனினும் இயக்குவதில் திறமைசாலி. படத்தின் தயாரிப்பாளர் மருதாச்சலம் செட்டியார் கந்தசாமி முதலியாரின் நண்பர். அவரிடம் எம்ஜிஆரின் திறமைகளை பற்றி கூறி அவருக்கு ஒரு வேடம் கொடுக்கும்படி கேட்க, நீங்கள் சொன்னால் மறுப்பேனா, அந்த பிள்ளையை வரச் சொல்லுங்கள் என்று கூற செட்டியாரை எம்ஜிஆர் சந்தித்தார். எம்ஜிஆரின் முகவெட்டு அழகு, கட்டான உடலமைப்பு, பேசுகின்ற போது வார்த்தைகளுக்கு கொடுக்கும் அழுத்தம், கண்களில் வெளிப்படும் உணர்ச்சி பாங்கு, இவைகளால் கவரப்பட்டு, தம்பி, உனக்கு நிச்சயம் ஒரு வேடம் கொடுக்க இயக்குனரிடம் சொல்கிறேன், சென்று வா என்றார். மறுநாள் தன் அண்ணனோடு இயக்குனர் எல்லிஸ் ஆர் டங்கனை போய் பார்த்தார். எம்ஜிஆரை பார்த்தார். கலையான அழகு முகம், கடுமையான உடற்பயிற்சியால் அமைந்த தேகக்கட்டு, போலீஸ் வேடத்திற்கு தகுதியான ஆள் என்ற முடிவுக்கு வந்தார். எம்ஜிஆரை மேக்கப் டெஸ்ட் போடச் சொன்னார். நான் சினிமாவுக்கு தகுதியான ஆள்தான் என்று மகிழ்ச்சியுடன் நினைத்த எம்ஜிஆர் இயக்குனரின் காலில் விழுந்து வணங்கிவிட்டு சென்றார். மேக்கப் டெஸ்டில் வெற்றி. கந்தசாமி முதலியார், எம்.கே. ராதா என்ற இரு நல்ல உள்ளங்களின் சிபாரிசால் சதி லீலாவதி என்ற படத்தில் போலீஸ்காரர் வேடத்தில் நடித்தார். இயக்குனருக்கு திருப்தி. நடித்து முடித்த பின் படம் எப்போது வரும், தான் எப்படி நடித்தோம் என்பதை பார்க்க வேண்டுமே. முதல் படம் நடிக்கும் ஒவ்வொரு புதிய நடிகருக்கும் இருக்கும் ஆசைதானே இது. தன்னோடு என்.எஸ். கிருஷ்ணன், டி.எஸ். பாலையா போன்ற திறமைசாலிகள் நடித்ததில் மகிழ்ச்சி. குறிப்பாக என்.எஸ். கிருஷ்ணனின் நகைச்சுவையான பேச்சால் எம்ஜிஆர் கவரப்பட்டார். தனது மகன் முதல் படத்தில் நல்ல வேடத்தில் நடித்ததில் சத்யபாமா மிகவும் மகிழ்ந்தார். அந்த படத்தில் எம்ஜிஆரின் சம்பளம் ரூபாய் 100. சதி லீலாவதி படம் 28/3/1936 வெளியானது. தன் தாய் மற்றும் அண்ணனோடு அந்த படத்தை பார்த்து சந்தோஷப்பட்டார். இந்த படத்தில் நடிக்கும்போது எம்ஜிஆருக்கு வயது 19. மும்பைக்கு சென்ற எம்ஜிஆர் ஏமாற்றமே மிஞ்சியது. சதி லீலாவதி படம் வந்துவிட்டது. அடுத்து என்ன செய்வது? மறுபடியும் கந்தசாமி முதலியாரையும் அண்ணன் எம்.கே. ராதாவையும் சிபாரிசு செய்யுங்கள் என கேட்பது முறையற்ற செயல் என எண்ணிக்கொண்டிருந்த போது கே.பி. கேசவன் என்ற நடிகரை சந்தித்தார் எம்ஜிஆர். கே.பியும் எம்ஜிஆர் மேல் பற்று கொண்டவர். தான் மும்பையில் புதிய படத்தில் நடிக்கச் செல்வதாகவும் அப்படத்தில் ஒரு வேடம் வாங்கி தருவதாகவும் கூறி அவரை அழைத்தார். அப்போதெல்லாம் பெரும்பாலான தமிழ் திரைப்படங்கள் மும்பையில்தான் தயாராகின. மும்பை செல்வதை பற்றி தாயிடம் கேட்டார் எம்ஜிஆர். கிடைக்கும் வாய்ப்பை உதறி தள்ளாதே, சென்று வா என்றார் தாய். செலவுக்கு அங்கும் இங்கும் கடன் வாங்கி சென்றார். கே.பி. கேசவன் மும்பைக்கு செல்லும் கட்டண செலவை ஏற்றுக்கொண்டார். கேசவனும் எம்ஜிஆரும் பட முதலாளியை பார்க்க சென்றனர். பட முதலாளி எம்ஜிஆரை ஏற இறங்க பார்த்தார். இந்தி பையன் போல இருக்கிறானே என நினைத்தவர், உனக்கு என்னப்பா தெரியும் என்று கேட்டார். தான் 12 வருடங்களாக நாடகத்தில் நடித்த பல பாத்திரங்களை நடித்து காட்டினார் எம்ஜிஆர். மிஸ்டர் கே.பி.
பையன் பார்க்க இந்தி நடிகர் போல இருக்கிறான், நன்றாகவும் நடிக்கிறான், முகத்திலும் கண்களிலும் பலவித உணர்ச்சி பாவங்களை வெளிப்படுத்துகிறான் என்றார் இந்தி பேசும் முதலாளி. நன்றாக நடிப்பான் என்றார் கேபி. நல்லது, இவனை உங்களோடு தங்க வைத்து கொள்ளுங்கள். இவனுக்கு விடுதி வாடகை, உணவு இவைகளை கம்பெனியே கவனித்து கொள்ளும். டைரக்டரிடம் பேசி என்ன வேடம் கொடுக்கலாம் என்பதை சொல்கிறேன் என்றார் படத்தின் முதலாளி. சில நாட்களில் எம்ஜிஆர் டைரக்டரை சந்தித்தார். டைரக்டர் எம்ஜிஆரை பார்த்தார். சிஐடி வேடம் கொடுக்கலாம் என்றார். ஏற்கனவே போலீஸ் வேடம், இங்குமா சிஐடி வேடம்? எம்ஜிஆருக்கு சற்றே அலுப்பு. முதல் படத்தில் என்ன நடிக்கிறோமோ அதுதான் தொடரும் என்பதில் சினிமாவின் தலைவிதி. சில நாட்களில் அந்த வேடம் வேறு ஒருவருக்கு கொடுக்கப்பட்டு இருப்பதாக சொல்ல எம்ஜிஆருக்கு மகிழ்ச்சி. தனக்கு ஜமீன்தார் வேடம் கொடுக்கப்பட்டிருப்பதாக கேபி மூலம் அறிந்தார். ஆனால் இந்த வேடம் எம்ஜிஆருக்கு பொருத்தமாக இருக்காது என்றும் அதை டிஎஸ் பாலையாவிற்கு கொடுக்கப்பட்டு விட்டதாக அறிந்தவருக்கு கோபம் வந்தது. எம்ஜிஆரிடம், கேபி, ராமா, நான் எவ்வளவோ முயற்சி செய்தேன், முடியவில்லை, வருத்தப்படாதே. அடுத்து ஒரு படம் எனக்கு வருகிறதே, நிச்சயம் அதில் உனக்கு வேடம் வாங்கி தருகிறேன் என்று அவரை சமாதானப்படுத்தினார். பட முதலாளியும், தம்பி கவலைப்படாதே, அடுத்த படத்தில் இதைவிட நல்ல கதாபாத்திரம் தருகிறேன் என்று அவரிடம் ரூபாய் 500 கொடுத்து சென்னைக்கு அனுப்பி வைத்தார். கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லையே என்ற ஆதங்கத்தோடும் வேதனையோடும் இனி என்ன செய்ய போகிறோம் என்ற கோபத்தோடு சென்னை திரும்பினார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். வீட்டுக்கு வந்து தன் வேதனையையும் ஏமாற்றத்தையும் தாயிடம் கொட்டினார் எம்ஜிஆர். மகனே, நாம் நினைப்பதெல்லாம் நடக்கும் என்று நினைக்காதே, எல்லாம் கடவுளின் செயல். அம்மா, கடவுள் செயல் என்று கூறாதே, நீ தினமும் கும்பிடும் கடவுள் வறுமையில் கிடக்கும் நம்மை ஏன் கண்டுகொள்ள மறுக்கிறார் என்று கோபத்துடன் கேட்டார் எம்ஜிஆர். முடிகாலா, கடவுளை நிந்திக்காதே, மனிதர்கள் செய்யும் தவறுகளுக்கு கடவுள் என்ன செய்வார்? உனக்கு நேர்ந்த இந்த நிகழ்வை ஏமாற்றமாய் நினைக்காதே, இதைவிட நல்ல முன்னேற்றத்தை கடவுள் உனக்கு கொடுப்பார், போய் குளித்துவிட்டு வா என்றார் தாய். எம்ஜிஆர் குளிக்க போனார். பிறகு பட முதலாளி கொடுத்த பணத்தில் செலவுக்கு போக மீதியை தாயிடம் கொடுத்தார். கேபி கேசவன் சொன்னதைப் போலவே இரு சகோதரர்கள் என்ற படத்தில் அவரோடு நடிக்க வாய்ப்பை தலைவர் எம்ஜிஆருக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அப்படத்தில் சக்கரபாணியும் நடித்தார். இயக்கியவர் எல்லிஸ் ஆர் டங்கன். தொடர்ந்து வருடத்திற்கு ஒரு படம் கிடைக்க எம்ஜிஆருக்கு மனச்சோர்வு ஏற்பட்டது. சிறு சிறு வேடங்களில் எந்தவித நன்மையும் இல்லையே, கதாநாயகனாய் நடித்தால்தான் வாழ்க்கையில் உயரவே முடியும், என்ன செய்யலாம்? பல முதலாளிகளை பல இயக்குநர்களை அணுகினாலும் வாய்ப்பு தருகிறேன் என்கிறார்களே தவிர பிறகு மறுத்து விடுகிறார்கள். திரைப்பட உலகின் மீது வெறுப்பு ஏற்பட இராணுவத்தில் சேர்ந்து விடலாம் என்று எண்ணினார் எம்ஜிஆர். எவரிடமும் சொல்லாமல் கிளம்பி விடலாமே என்று திட்டமிட்டார். அவர் கிளம்ப திட்டமிட்ட 2 நாட்களுக்கு முன்னர் சாயா என்ற படத்தில் கதாநாயகனாக நடிக்க வாய்ப்பு கிட்ட இராணுவத்தை மறந்தார். 2 மாத ஷூட்டிங்கிற்கு பிறகு பாடம் நின்றது. வேதனையானார் எம்ஜிஆர். கதாநாயகனானார் எம்ஜிஆர். சதி லீலாவதி முதல் ஸ்ரீ முருகன் வரை 14 படங்களில் சிறு ஆனால் முக்கியமான வேடங்களில் நடித்த எம்ஜிஆருக்கு இயக்குனர் ஏஎஸ்ஏ சாமியின் மூலம் கதாநாயகனாகும் அரிய வாய்ப்பு கிட்டியது. ஸ்ரீ முருகன் படத்தை எடுத்த ஜூபிட்டர் ஃபிலிம்ஸ் தயாரிப்பாளர்கள் அடுத்து ராஜகுமாரி படத்தை எடுக்க முடிவு செய்தார்கள். ஸ்ரீ முருகனில் கதை எழுதிய ஏஎஸ்ஏ சாமியை
இயக்குனராக நியமித்தனர். கதை வசனம் இயக்கம் சாமிதான். உதவி வசனம் மு. கருணாநிதி. முதல் திருமணம். சதி லீலாவதி முடிந்த பின்னர் இரு சகோதரர்கள் தட்சண்யம் படங்களில் நடித்தார். பிறகு ஜெகதீஷ் என்ற படத்தில் 1938 நடிக்கும்போது எம்ஜிஆருக்கு வயது 21. அழகு பிள்ளைக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று விரும்பினார் தாய் சத்யபாமா. பெரியவன் சக்கரபாணிக்கு திருமணமாகி அழகான பிள்ளைகளை பெற்றிருக்கிறான். இரண்டாவது பிள்ளையும் திருமணமாகி குழந்தையை தவழவிட்டால் என் மனம் குளிருமே என நினைத்தார். எம்ஜிஆரிடம் திருமணம் என்றால் ஆத்திரப்படுவானே என்று ஒரு சூழ்ச்சி செய்தார் தாய். தன் பெரிய பிள்ளையிடம் மட்டும் தனது சூழ்ச்சியை சொல்லிவிட்டு பாலக்காட்டுக்கு சென்று விட்டார். அங்கு பார்க்கவி என்ற அழகான பெண்ணை பார்த்து எம்ஜிஆருக்கு பேசி முடித்து விட்டார். பெரியவருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அம்மா பெண் பார்த்து வைத்திருக்கிறார் என்றால் எம்ஜிஆர் வரமாட்டார். எனக்கு உடல் நலம் சரியில்லை என்று சொல், வருவான். இங்கு வந்தபின் அவனிடம் பேசி திருமணத்தை முடித்து விடுவோம். சக்கரபாணி தாயின் சூழ்ச்சியை புரிந்து கொண்டார். ஏற்கனவே திருமணம் பற்றி கேட்டபோது, நான் இப்போதுதான் சினிமாவில் தவழ்ந்து கொண்டிருக்கிறேன், அதில் எழுந்து நிற்கும்போதுதான் திருமணத்தை பற்றி யோசிப்பேன் என்றானே. அவனிடம் பெண் பார்க்கத்தான் அம்மா சென்றிருக்கிறார் என்றால் நிச்சயம் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை அண்ணன் உணர்ந்தே இருந்தார். இரவு படப்பிடிப்பு முடிந்து எம்ஜிஆர் வந்தார். தம்பி, நம் அம்மாவுக்கு ரொம்பவும் உடம்பு முடியலையாம், தகவல் வந்தது, உடனே கிளம்பு என்று கூற உடனே புறப்பட்டார் எம்ஜிஆர். அம்மாவுக்கு சின்ன தும்மல் விக்கல் என்றாலே தாங்க மாட்டார். எம்ஜிஆர் அம்மாவுக்கு ரொம்ப முடியவில்லை என்றால் இரவே அண்ணனுடன் பாலக்காடு பறந்தார். அங்கு தாய் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதைக் கண்டு திகைத்தார். என்னம்மா, உனக்கு உடல்நிலை சரியில்லை என்று அண்ணன் கூறினார், நீங்கள் நல்லாத்தானே இருக்கீங்க, ஏன் அப்படி கூற சொல்லி ஓடி வர வச்சிங்க? கோபத்துடன் கேட்டார். மகனே, உனக்கு திருமணம் செய்ய போகின்றேன் என்றால் முடியாது என்பாய். அதனால் எனக்கு உடல் நலமின்றி இருப்பதாக கூறி வரவழைத்தேன். உனக்கு திருமணம் செய்து வைத்து பார்க்க அம்மாவுக்கு ஆசை இருக்காதா என்று ஆதங்கத்துடன் கேட்டார் சத்யபாமா. அம்மா, எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம், ஆளை விடுங்கள். மகனே, நான் பெண்ணை பார்த்து விட்டேன், உனக்கு ஏற்ற ஜோடி. பெண்ணை பார், பிடிக்கவில்லை என்றால் இன்று இரவே நானும் உன்னோடு வந்து விடுகின்றேன் என்றார் தாய். தாய் சொல்லை தட்டாத மகனான எம்ஜிஆர் அரை மனதுடன் பெண்ணை பார்த்தார். அசந்தே போனார். அழகு தேவதை, பெயர் பார்க்கவி, ஏழை பெண் என்றாலும் அழகில் கோடீஸ்வரி. அழகியை மறுக்க அழகருக்கு மனமரவில்லை. தாயிடம் அம்மா பெண்ணை பிடித்திருக்கிறது என்றார் எம்ஜிஆர். மறுநாள் திருமணம். தன்னை வாழ வைத்தவர்கள் அருகில் இல்லாமல் அவசர திருமணம் செய்கிறோமே என வருத்தமடைந்தார் எம்ஜிஆர். படப்பிடிப்பு இருந்ததால் மனைவி, அம்மா, அண்ணனோடு சென்னை திரும்பினார். மனைவி பார்க்கவியை அம்மா தங்கமணி என்றே அழைத்தார் எம்ஜிஆர். பெயருக்கு ஏற்ற பெண்தான் அவர். மாமியார் பெரிய கொழுந்தன் சக்கரபாணி, அவரின் மனைவி நாராயணி அக்கா, குழந்தை மணி ஆகியோரை மிகுந்த அன்போடு பார்த்து கொண்டார். இதனால் தங்கமணி மேல் எல்லோருக்கும் பாசம். தங்கமணி கர்ப்பமானதிலிருந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி. எனக்கொரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான் என்று ஆனந்த கூத்தாடினார். 7ஆம் மாதம் தங்கமணியின் பெற்றோர் சம்பிரதாய முறைப்படி பிரசவத்திற்கு அழைத்து சென்றார்கள். மனைவியை விட்ட 1 மாத தனிமை எம்ஜிஆரை இம்சித்தது. ஒரு நாள் சத்யபாமாவிற்கு கடிதம் வந்தது. பார்க்கவி மிகவும் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாள், உடனே வாருங்கள். பதறிய சத்யபாமா இரவு பிள்ளைகளிடம் கடிதத்தை காண்பிக்க, அம்மா, நீங்கள் உடனே செல்லுங்கள், 3 நாட்கள் படப்பிடிப்பு முடித்துவிட்டு வந்து விடுகின்றோம் என்றனர். சத்யபாமா பாலக்காடு சென்றார். தங்கமணி மாரடைப்பால் மரணமானார்.
இக்கொடூர செய்தியை கேட்டு பித்து பிடித்தவர் போல ஆனார் எம்ஜிஆர். தம்பிக்கு ஆறுதல் சொல்ல முடியாமல் தவித்தார் பெரியவர். எனினும் தம்பிக்கு ஆறுதல் கூறினார். நகைச்சுவை சக்கரவர்த்தி என்.எஸ். கிருஷ்ணன் எம்ஜிஆருக்கு தகுந்த ஆறுதல் சொல்லி திரைப்படங்களில் தீவிரம் காட்டும்படி கேட்டுக்கொண்டார். எம்ஜிஆர் திரைப்படங்களில் நடிக்க தீவிரமானார். எம்ஜிஆரின் வரலாறு தொடரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.